Amen. Good morning, brothers. Good morning, sisters. காலை வணக்கம் சகோதரர்களே, காலை வணக்கம் சகோதரிகளே. Good to see all of you this morning. இந்த காலையில் உங்கள் அனைவரையும் பார்ப்பது சந்தோஷமாக இருக்கிறது. I'm really excited to be with all the brothers sisters here. Somebody that I really see who love God and who have gone through trials. இங்கு பார்க்கும்போது பல பிரச்சனைகள், பல சூழ்நிலைகளே நீங்கள் சேர்ந்திருந்த மக்களாக இருந்தும் நீங்கள் அனைவருமே இங்கு இருப்பது, உங்கள் அனைவரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. நான் என்னுடைய சென்டென்ஸை பாதியிலே நிப்பாட்டினேன். பிகாஸ் இங்க வர்றதற்கு முன்பாக அவர் சொன்னாரு, நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் டிரான்ஸ்லேட் பண்றேன் ப்ரோ, 20 வருஷங்கள் கழிச்சு பண்றேன், கொஞ்சம் சென்டென்ஸ்ல கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் பண்ணிடுங்க ப்ரோ அப்படின்னு. அது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்தது. I just cut it down. It's a joy that we could have Ramesh translating for all of us. He needs some good encouragement from all of us. Thank you. Okay. I really feel proud to partner in the gospel along with all of you brothers sisters, because every one of our stories are very unique and every one of us have given our best in spite of all the challenges to love God and to do what is right in his eyes. இங்கு பார்க்கும்போது இங்குள்ள அனைவருமே வேத வசனத்தை, தேவனுடைய காரியங்களே, உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சவால் நிறைந்த காரியங்கள் இருந்தும் பட்சத்தில் உங்களுடைய அந்த உதாரணங்கள் மிகுந்த உற்சாகத்தை தருகிறது, வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. So many of you are an inspiration to Smiley and myself, especially I just see Eddie and Jayaslee here. இங்க பல பேர் எனக்கு உற்சாகத்தை தரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். இன்று சிறப்பாக சொல்லும்போது எட்டி மற்றும் ஜெயஸ்ரீ எனக்கும் ஸ்மைலிக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கல இருக்கிறீர்கள். Jayaslee studied the Bible with Smiley and whenever I come to the brothers flat in Parson Manor, Eddie would be there and he would always have some inspirational statements to make that really draws you closer to God to fight the battle. நான் ஸ்மைலி மற்றும் ஜெயஸ்ரீ இவங்க வந்து வேதம் படிக்கும் பொழுது அந்த நேரத்தில் நான் அங்க வருவேன். அந்த பாஷ் மேன் என்ற அந்த இடத்திலே அங்கு வருவோம். அப்போது அங்கு எடியும் அங்கு இருப்பார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் நுணுக்கமாக இருக்கும். I think I see Prema here, Prema's daughter here. Is Madan around? That's okay, I understand. It's good to have Prema here. சகோதரி பிரேமா அங்க இருக்கிறார்கள். அவர்கள் இங்க இருப்பது பார்ப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அவர்களும் அவர்களுடைய மகளும் இருக்கிறார்கள். We have so much of memories of being with Prema and the staff, serving God, and that was a very special period. முழு நேர ஊழியத்திலே அவர்கள் ஊழியம் செய்யும்போது இருந்த அது சிறப்பான ஒரு தருணங்களாக அவைகள் இருந்தது. When I saw Karpagam, I was so inspired. நான் சகோதரி கற்பகம் பார்க்கும்போது மிகுந்த உற்சாகப்பட்டேன். Way back I remember being in CIT Colony Ministry. They both would be such a great inspiration for myself. எனக்கு பார்க்கும்போது அவர்கள் இருவரும் சில வருடங்களுக்கு முன்பாக CIT நகர் அந்த இடத்துல ஊழியத்தில் இருந்தார்கள். அவளும் உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. Let's have a small prayer before we get into the lesson. நாம் இந்த நேரத்தில் ஜெபத்துடன் நாம் தொடருவோம். அன்புள்ள நல்ல பிதாவே, இந்த அற்புதமான ஒரு நாளிற்காக, இந்த வேளைக்காக நன்றி சொல்கிறோம். பல நூற்றாண்டுகளை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வருடங்களிலும் it can be a decade also where there were people who longed to hear your voice and there were times where it was scarce. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் பிதாவை, மக்கள் வாஞ்சியோடு உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆவலோடு வந்த காலகட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் பிதாவை, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். பிதாவை, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களிடத்தில் பேசும். அதே நேரத்தில் நாங்கள் உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் உண்டான ஒரு மென்மையான இருதயத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தருளும். இந்த வேளைக்காக நன்றி சொல்லி, உம்முடைய மகனுக்காக நன்றி சொல்லி, இவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Today we are going to discuss about something that is very familiar for all of us, but there are times where we take it for granted or we just take it very lightly in our lives. இன்று நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த அவைகள் சாதாரணமாக நாம் பிரசித்தி பெற்ற காரியங்களாக இருக்குது. சில நேரங்கள் அவைகள் நாம் ஆழ்ந்து எடுத்திருக்கிறோம், சில நேரங்களில் அவைகளை குறித்து நாம் சாதாரணமாக கூட எடுத்துக்கொண்ட காரியங்களாக இருக்கு. So what we are going to discuss this morning is the lifeline of our society, and also it is so much close to all our hearts. இன்று நம்முடைய இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறைகளையும் சில காரியங்கள் நம்முடைய இருதயத்திற்கு நெருக்கமான காரியங்களுமா இருக்கிறது. Oh, you will do that? Oh yeah. You can do. Yes, this is Dave, a rower. He was part of the US Navy, where in 1969 he was asked to
moved to Vietnam to be part of the war, US army as they were fighting against Vietnam. இவர் பார்க்க ஒரு பேர் டேவ் 1969 இவர் ராணுவத்தில் இருந்தார். அவர் வியட்நாமுக்காக அங்கு போருக்காக செல்லும்படி அவரை நிர்பந்திக்கப்பட்டார். In one of the raids, there was a bomb it was a phosphorus bomb that was thrown, where it hit him hard and he was thrown, and you all know the chemical phosphorus, it burns your skin, so it was just all over his face. இங்க அவரிடத்தை பார்க்கும்போது அந்த ப்ராஸ்பரஸ் என்ற அந்த மருந்து நிறைந்த அந்த அது அவரிடத்தில் அடித்தார்கள். அது அவரை எரிக்கக்கூடியதாக அதிகமாக எரிக்கக்கூடியதாக இருந்தது. Dave was sure that he is going to die. தேவ் நினைத்தார் நிச்சயமாக மரிக்க போகிறார் என்று. The good part is his team picked him up, put him on a helicopter and flew him to Hawaii, where he was put in a hospital. என்ன நற்காரியங்கள் என்றால் அவருடைய குழுவை சார்ந்தவர்கள் அவரை ஏற்றிக்கொண்டு ஹெலிகாப்டரில் சென்று ஹவாய் அங்கே இருந்தார்கள். அந்த இடத்துல மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டார். Even as the doctors were treating him, the phosphorus which is inside the skin, as it is just as it is coming out, it would ignite itself and fire would come out of his face. அந்த மருத்துவர்கள் அவரை பரிசோதிக்கும் பொழுது அந்த பிராஸ்பரஸ் என்று சொல்லப்பட்ட அந்த மருந்துகள் அவருடைய அந்த தோலிற்குள்ளாக இருக்கிறது. அவைகள் வெளிவரும் பொழுது அதிலிருந்து நெருப்புகள் வந்து கொண்டு அவரை இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. So after a lot of efforts, after multiple surgeries and months of treatment, he was cured. அதற்கு பிறகாக பல மருந்துகள் அவர் எடுக்கப்பட்டு பல மருத்துவ முறைகளை கையாண்டு கொண்டு அதற்கு பிறகாக அவர் குணப்படுத்தப்பட்டார். But during the particular treatment, as he was in the hospital, one day he heard that his wife was flying from US to see him in the hospital. அவர் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த சமயத்திலே அவர் கேள்விப்பட்டார் அவருடைய மனைவி அவர்கள் விமானம் மூலமாக இவரை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. He was little insecure, he was feeling little burdened about how is his wife going to respond as she sees him in the hospital with this gruesome face. அவர் பார்க்கும்போது இது போன்ற ஒரு ஒப்பனையாக அவருக்கு இருந்தது. அவருடைய மனைவி அதை பார்க்கும்போது எப்படி அவர்கள் உணர்வார்கள், இதை எப்படி அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்பதாக அவருக்குள்ளாக இருந்தது. When his wife Brenda, when she came to the hospital, she came to the room, she hugged him and she just carried his face in her hands. It was completely bandaged, and she kissed one of the part of his face which was not bandaged. இங்கு அந்த மனைவி வந்ததற்கு பிறகாக அவருடைய கணவரை அவரை அரவணைத்து அவருடைய முகம் முழுவதும் துணியினால் பேண்டேடினால் சுட்டப்பட்டதாக இருந்தது. எந்த இடத்திலும் அது சுட்டப்படாமல் இருக்கிறதோ அந்த இடத்தை அவர் முத்தம் கொடுக்கக்கூடியவராய் இருந்தார்கள். And this is what she told Dave as she whispered in his ears. அவருடைய காதுகளிலே அவருடைய மனைவியானவள் என்ன சொன்னார், இதைத்தான் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். Honey, I still love you. தேனே, நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். I will always love you. நான் எப்பொழுதுமே உன்னை நேசிப்பேன். Whatever it takes, at all odds. என்ன கடினமான சூழ்நிலை என்ன கடினமாக இருந்தாலும் we are going to make it together. நாம் அதனை ஏற்படுத்திகளா இருப்போம். And now after surgeries, as he came out of the hospital, he eventually became a missionary where he traveled all over the world. அவர் அந்த மருத்துவமனையிலிருந்து அவர் வெளி வந்ததற்கு பிறகாக ஊழியத்திற்காக அவர் வந்தார். வெவ்வேறு உலகம் முழுவதுமாக பல இடங்களில் ஊழியத்துக்கு சென்றார். There are two things that he preached very fervently. One is about how Jesus can change your life, and second thing is how at all times we have to be together as a family to fight all the battles. இங்கு இரண்டு காரியங்கள் மிகவும் ஸ்திரமாக அவர் போதிக்கக்கூடியவராக இருந்தார். முதலாவது இயேசு எவ்வளவாக நேசிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது காரியம் நாம் குடும்பமாக எவ்வளவு நம்முடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டியவராய் இருக்க வேண்டும் என்று. In every preaching he would talk about how Jesus healed him. And the second thing he would always talk about is, it is my wife. As she stood with me, as she encouraged me, as she inspired me, as she just prayed with me, that helped me to focus on God in spite of all the challenges that he went through. இரண்டு காரியங்கள் மூன்றாவது பார்க்கும்போது இயேசு எவ்வளவாக என்னை கடினமான சூழ்நிலையிலிருந்து என்னை குணப்படுத்தி வந்தார் என்றும், இரண்டாவது காரியம் என்னோட மனைவி
எவ்வளவுப்பட்ட எப்பேற்பட்ட தருணத்தில் எப்படியாக ஸ்திரமாய் என்னோடு நின்றார்கள், எப்படி என்னை அரவணைத்தார்கள், என்னோடு கூட இருந்து செய்த காரியங்கள் என்னை இன்றும் அதிகமாய் ஊழியத்தை செய்ய முடியக்கூடியதாக இருக்கிறது So என்று. today we're going to learn the importance of building sacred families, brothers and sisters. இன்று நாம் எப்படி ஒரு ஆத்மீகமான குடும்பத்தை நாம் வளர்ப்பது என்பதை குறித்து நாம் The பார்க்கிறோம். first institution that God instituted is the very institution of marriage, and that happened in the Garden of Eden. முதலாவது தேவன் ஒரு திருமணத்தை நடப்புகிற ஒரு நிறுவனத்தை எந்த இடத்துல நிறுவினார் என்று பார்க்கும்போது அது கெத்செமனே தோட்டமாக You இருக்கிறது. know, before nations were formed, நாடுகள் உருவாவதற்கு முன்பாக, you know, before boundaries were set, அந்த வரைமுறைகள், அந்த எல்லைகள் நிறுவப்படுவதற்கு முன்பாக, you know, before governments were instituted, அரசாங்கம் நிறுவப்படுவதற்கு முன்பாக, before languages were formed, அந்த மொழிகள் உருவாகுவதற்கு முன்பாக, brothers and sisters, families was instituted by God. தேவனால் இந்த திருமணம் என்ற காரியங்கள், குடும்பம் என்ற காரியங்கள் நிறுவப்பட்டது. You know, the Hebrew word for family is mispaka, which means to join together, to come together. இங்கு எபிரேயிலே சொல்லப்படுகிற மிஸ்பகா என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் நாம் சூழ்ந்து குடும்பம் இணைந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. That's right. Now the Hebrew word for family is what you can see down there. It's pretty hard to, but then it says it's a dwelling place. It's a place to dwell. It's a place to come together to have a great time. இதுக்கு என்ன அர்த்தம் என்றால் நாம் ஒன்றாக சேர்ந்து இருப்பது, ஒன்றாக இசைந்து இருப்பது காரியமாக இருக்கிறது. You know, brothers and sisters, families are the place where characters are formed. குடும்பம் என்ற இந்த இடத்தில்தான் நம்முடைய குணாதிசயங்கள் என்பது உருவாகிறது. Families are the place where values are created. நம் குடும்பம் என்ற இடத்தில்தான் அந்த இடத்துல ஒரு மதிப்பு என்பதை நாம் உருவாக்குகிறோம். Our thinking process are corrected, and that's exactly what we do. குழந்தைக்கு ஏதாவது ஒரு தவறாக யோசிக்கும் பொழுது அவங்களை நம்ம கரெக்ட் பண்ணுவோம். இது இப்படி யோசிக்க கூடாது, நீ இது இப்படி நீ பார்க்க கூடாது. Thinking processes are corrected in our families. நாம் சிந்திக்கின்ற காரியங்கள் அவைகள் மூலமாக நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை நாம் திருத்துகிறவர்களாக இருப்போம். It is in our families God is introduced. அந்த குடும்பம் தான் தேவன் நமக்காக அறிமுகப்படுத்தினவராக இருக்கிறார். It is in our families forgiveness and acceptance. எவ்வளவுகள் தவறுகள் செய்தாலுமே ஒருவரை ஒருவர் நாம் மன்னிக்க வேண்டும். எவ்வளவு பலகீனசாலியாக இருந்தாலுமே ஒருவரை ஒருவர் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். That is practiced in our families. And in our families priorities are designed. நம்மளுடைய குடும்பத்தில் தான் நாம் கொடுக்கக்கூடிய முன்னுரிமைகள் என்ற காரியத்தை நாம் அங்குதான் நிறுவுகிறோம். It is in our families attitudes are formed. நம்மளுடைய குடும்பத்தில் தான் நம்மளுடைய மனப்பான்மைகள் நிறுவுகிறோம். And it is in our families our very lives are lived to the full. நம்மளுடைய குடும்பத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை என்பதை முழுமையாக வாழுகிறவர்களாக இருக்கிறோம். Families are in the heart of God, even as He designed humankind. மனிதனை தேவன் படைக்கும் பொழுது இந்த குடும்பம் தான் தேவனுடைய ஒரு இருதயமாக அது இருக்கிறது. ஒரு பொருளுடைய ஏதாவது ஒரு காரியத்துடைய ஒரு மதிப்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கும் பொழுது, you know, we can really understand the value, you know. So it is that particular purpose of that particular product determines the value of something. ஒரு பொருளை எடுக்கிறோம் என்றால் அந்த பொருளின் ஒரு கரு என்ற காரியங்களுக்கும் அதுதான் அதனுடைய அளவு எவ்வளவாக இருக்கிறது என்று நிர்ணயிக்க முடியும். To understand this more, let's read Genesis chapter 1 verses 28. இது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 28 நாம் காணலாம். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். You know, this is the first family and this is the instruction that God gave. He said, you know, be fruitful and increase in number, and then he went on to say, fill the earth. I want you to fill the earth with families. இங்கு இதுதான் முதலாவதாக தேவன் நிறுவின ஒரு குடும்பமாக இருக்கிறது. முதலாவது பார்க்கும் பொழுது நீங்கள் பலுகி பெருகி என்ற காரியத்தை சொல்லுகிறார். அதற்கு பிறகாக நீங்கள் உலகம் முழுவதையும் நிரப்புங்கள் என்று சொல்கிறார். So this really talks about a very noble, a very inspiring purpose, and that was given to the first family
by God. Now we can understand how families are so important in the eyes of God. இங்க பார்க்கும்போது ஒரு உண்மையான ஒரு மேன்மையான ஒரு காரியத்தை தேவன் அந்த இடத்துல அவர் சொன்னார், நீங்கள் பலுகி பெருக வேண்டும். இப்பொழுது நம்மளால காண முடிகிறது அவருடைய நோக்கம், அவருடைய வேலை முதலாவது அதுவாக தான் இருந்தது. இப்பொழுது அது எவ்வளவு தேவை. Sorry. Jesus preferred a family to be born into as he came down from heaven to the earth. அவர் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது விண்ணிலிருந்து வரும்போது அவர் என்ன குடும்பத்திலே வர வேண்டும் என்பதாக அவர் வந்தார். There's a man named George Moore. He said a man travels the world in search of what he needs, and you know what happens? And he returns home to find that. இங்க ஜார்ஜ் மோர் என்பவர் அவர் சொல்லின காரியங்கள், ஒரு மனிதன் உலகம் முழுவதும் தேடி அலைந்தாலும் அவன் தேடுகின்ற காரியத்தை கண்டுபிடித்த பிறகாக அவன் என்ன செய்வான் என்றால் வீட்டிற்கு வந்தடைவான் என்று. This is said by Mother Teresa. If you want to change the world, இதுதான் மதர் தெரேசா சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்றால் go home வீட்டுக்கு சென்று and love your family. குடும்பத்தை நேசியுங்கள். You see how from a family it goes on to impact a nation. தெரிகிறதா, குடும்பத்தில் இருந்து நடக்கின்ற மாற்றங்கள் தேசத்திலே மாற்றங்களை கொண்டு வருகிறது. Our families will not be any stronger than an individual, a family member who is part of that particular family. இங்க பார்க்கும் பொழுது நம் ஒரு குடும்பத்திலே பார்க்கும்போது தனிப்பட்ட நபரை ஒரு குடும்பத்தை விட தனிப்பட்ட நபர் மிகவும் ஸ்திரம் வாய்ந்தவராக இருக்க முடியாது. இது ஆக்சுவலா கொஞ்சம் கடினம் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறது. I appreciate you doing a good job. And at the same time, our churches will not be any stronger than our families. நம்மளுடைய சபையானது ஸ்திரம் வாய்ந்ததாக இருக்கிறது குடும்பத்தை காட்டிலும். Our nation will no longer be any stronger than definitely our churches. நம்மளுடைய தேசமானது பார்க்கும்போது சபையை காட்டிலும் பலம் வாய்ந்ததாக இருக்காது. So brothers and sisters, so for a nation to be stronger, it needs to have healthy families. நம்ம நேசமானது ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆரோக்கியமான குடும்பமானது இருக்க வேண்டும். I think I made a mistake. Our nation to be stronger, it needs to have healthy churches. And for every church to be a healthy church, it needs to have stronger families. நாம் மன்னிக்கவும், இங்க பார்க்கும்போது தேசமானது ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்றால் ஸ்திரமான சபையானது இருக்க வேண்டும். ஸ்திரமான சபையானது இருக்க வேண்டும் என்றால் ஸ்திரமான குடும்பமானது இருக்க வேண்டும். And for healthy families to be healthy, it needs to have healthy individual members. நம் குடும்பமானது ஸ்திரமாய் பலமாய் இருக்க வேண்டும் என்றால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரும் ஸ்திரம் வாய்ந்தவர்களாய் பலம் வாய்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். So if you look deeply, it's all boils down to families, and from families it boils down to every individuals. And for an individual, for a person like me or a person like my wife or for my daughter or for my son, for them to be stronger, they gain so much of strength as we are together as a family, as we fight our battles together, and as we continue to reach out to God together. It really matters. இங்க நாம் பார்க்கும் பொழுது எல்லா இடத்திலும் கடைசியாக எந்த இடத்திலே வந்து நிற்கிறது என்றால் குடும்பமானது ஸ்திரமாய் இருக்க வேண்டும் என்று. அந்த குடும்பமாய் ஸ்திரமாய் இருக்க வேண்டும் என்ற பட்சத்தில் அதில் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் ஸ்திரமாய் இருக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு அங்கத்தினரும் ஸ்திரமாய் இருக்க வேண்டும் என்றால் அது நானாக இருக்க, என்னுடைய குழந்தை, என்னுடைய மகள், என்னுடைய மனைவி ஸ்திரமா இருக்க வேண்டாம். ஒவ்வொருவரும் நாங்கள் இணைந்து இருக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. Now I want to bring before all of you a scene from the book of Nehemiah in the Old Testament. நான் பழைய ஏற்பாட்டிலே நெகேமியா புத்தகத்திலே இருக்கக்கூடிய காரியத்தை நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். Nehemiah chapter 4 verses 14. நெகேமியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 14. நெகேமியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 14. மன்னிக்கவும். That's okay. The context, and even as he's moving the pages, the context of this passage is, the Israelites are now coming back to the land that God has designed for them, and the whole city is in ruins there. 4ஆம் அதிகாரம் வசனம் 14. அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி,
அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து That's right. உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். ஆமென். அந்த திரும்ப வரும் பொழுது அந்த அந்த முழு நகரமே உடைந்து போகியிருக்கிற அந்த சூழலை பார்க்குறாங்க. அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். Nehemiah, he comes forward and says, I want to keep the first step towards rebuilding the whole city. And then he gets all the permission, and as they start the process, there is an intense opposition. இங்கு நமக்கு தெரியும், அவர் நெகேமியா அந்த பட்டணத்தை திரும்ப கட்ட வேண்டும் என்று அதற்கான எல்லா தேவைகளையும் அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். அதற்கான அனுமதிகளையும் அவர் பெற்று அதற்காக முயற்சி செய்கிறார். அவர் பண்ணும் பொழுது எவ்வளவு விதமான எதிர்ப்புகள் அவருக்கு வந்தது என்று காண முடியும். People get so discouraged as they face the opposition. அவர்கள் எதிர்ப்பை சந்திக்கும் பொழுது அவர்கள் மனம் சோர்ந்து போகிறாய் மக்கள். And they were so fearful about whether we have to continue or whether we have to take a step back. அவர்கள் ஒரு பயத்தோடு இருந்தார்கள், நாம் தொடர்ந்து இதை செய்ய வேண்டுமா இல்லை திரும்ப படப்பட வேண்டுமா என்று. And that was the time Nehemiah looks at the people and he makes this powerful statement. அந்த நேரத்தில் தான் நெகேமியா இந்த மக்களை பார்த்து இந்த பலம் வாய்ந்த வசனத்தை அவர் He சொல்கிறார். said, remember the Lord, அவர்கள் தேவனை நினைத்து பாருங்கள், who is great and who is awesome. அவர் அற்புதமானவரும் மகிமை நிறைந்தவராய் இருக்கிறார். He is making them understand all these generations, God's people have faced problems. For every good things to happen, there was an opposition. But we can't take a step back. We can't be given to the fear and just go back in our mission. இங்கே பார்க்கும்போது நம்முடைய மக்கள் பல நேரங்களில் சிறப்பான காரியங்கள் செய்ய முன்வரும் பொழுது பலவிதமான சூழ்நிலைகளும் பிரச்சனைகளையும் அவர்கள் எதிர்நோக்குகளோ தான் இருந்தார்கள் என்று, இதற்காக இப்போது பிரச்சனை வரும் பொழுது நாம் திரும்பி செல்லக்கூடாது என்று அவர் சொன்னார். And he tells them, remember the Lord, he is awesome, he is great, he is powerful. இங்க சொல்ற, நீங்கள் தேவனை நினைத்து பாருங்கள், அவர் அற்புதம் வாய்ந்தவராய் இருக்கிறார், பலம் வாய்ந்தவராய் அவரை நினைத்து பாருங்கள் என்று சொன்னார். And the next thing he says is, fight for your families. அடுத்த காரியம் அவர் சொல்றார், உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் சண்டையிடுங்கள் என்று. Fight for your husbands. உங்களுடைய கணவனுக்காக சண்டையிடுங்கள். Fight for your wives. உங்களுடைய மனைவிக்காக சண்டையிடுங்கள். Fight for your children. உங்களுடைய குழந்தைகளுக்காக சண்டையிடுங்கள். They are waiting outside. அவர்கள் வெளியில உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். They need to settle down in this beautiful nation. இந்த அழகான இந்த நகரத்திலே அவர்கள் தஞ்சமடைய வேண்டும். So it's an amazing, powerful statement when Nehemiah talks about it is God who should encourage you. And also when you think about your families, and when you think about your wives and your children, you will automatically gain the strength that I'm not going to give in. I'm not going to take a step back. I'm going to fight for my family. அவர் சொன்ன, நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவர்கள், அவர்தான் உங்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவரை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளாக உற்சாகம் அடைவீர்கள், உங்களுக்குள்ளாக பலத்தை பெறுவீர்கள் என்பதாக அவர் சொன்னார். We fight for so many things in our lives. நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பல காரியங்களுக்காக நாம் போராடுகிறோம். There are so many things, brothers and sisters, that are worth fighting for. பல காரியங்கள் நாம் அதற்குரிய தருணத்தோடு நாம் போராடுகிறவர்களாக இருக்கிறோம். The first thing is, for a relationship with God, we need to fight for it. நம் தேவனோடு இருக்கக்கூடிய அந்த உறவு முறைக்காக நாம் போராட வேண்டும். எனக்கும் கடவுளுக்கும் உண்டான உறவு வளர்வதற்காகவோ, எனக்கும் கடவுளுக்கும் உண்டான உறவு புதுப்பிக்கப்படுவதற்காகவோ, எனக்கும் கடவுளுக்கும் உண்டான உறவு உருமாற்றம் பெறுவதற்காகவோ, அதற்காக நான் எவ்வளவு தூரமும் செல்வேன். எப்படிப்பட்ட போராட்டமும் இருந்தாலும் அதை நான் மேற்கொள்வேன். The second thing, brothers and sisters, that we need to fight for is for our families. இரண்டாவது காரியம் சகோதரர்களே, நாம் நம்மளுடைய குடும்பத்திற்காக நாம் போராட வேண்டும். And I think our families are worth fighting for. நம்மளுடைய நிச்சயமா நான் நம்புகிறேன், நம்மளுடைய குடும்பத்துக்காக போராடுவதற்கு அது தகுதியானதாக இருக்கிறது. This is one incredible scripture that really inspired me when I read that in Psalms chapter 78 verses 5 to 7. நான் இந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது மிகவும் எனக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாக இருந்தது. சங்கீதம் 78, சங்கீத புத்தகம் 78ஆம் அதிகாரம் வசனம் 5 to 7 வரை. சங்கீத புத்தகம் 78. அவர் யாக்கோபின் சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலை வேதத்தை ஸ்தாபித்து அவர் யாக்கோபின் சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும் படிக்கும்
தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும். In verses 5, there are two things that God has established, is very clearly given down there. இங்கே இந்த வசனம் 5 பார்க்கும்போது இரண்டு காரியத்தை தேவன் அங்கு ஸ்தாபிக்கிறவராய் He has இருந்தார். established a testimony in Jacob. That's the first thing. முதலாவது பார்க்கும்போது யாக்கோபிலே அவர் ஒரு சாட்சியை அவர் ஏற்படுத்துகிறவராய் The இருக்கிறார். second thing that God has done is He's appointed a law in Israel. He designed it and He gave it to the people, a law. இஸ்ரவேலுக்காக ஒரு சட்டத்தை உருவாக்கி அவரிடத்தில் அங்க கொடுத்தவராய் இருக்கிறார். Now, after establishing these two, God is giving them a very specific instruction. அவர் இதை ஏற்படுத்தியதற்கு பின்பாக அவர்களுக்கு சிறப்பான ஒரு காரியங்களை அவர்களுக்கு அங்கு கொடுக்கிறார். He is telling for every father, make this law, make the testimony that God has done in the life of Jacob, make it known to your children. அவர் எல்லா தகப்பன்மார்களும் சொல்லுகிறார், உங்களுடைய எல்லா சந்ததிக்கும் உங்களுடைய மக்களுக்கும் யாக்கோபின் காரியத்தை நீங்கள் பிரசித்திப்படுத்துங்கள், சொல்லிக் கொடுங்கள் என்று And சொன்னார். these two has to be passed on from children to their children, where every generation should know what God has done in Abraham's life, what God has done in Isaac's life, what God has done in Jacob's life, and also the law that God has given to the people. இங்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த காரியங்கள், அற்புதமான காரியங்கள், யாக்கோபின் காரியங்கள், அவருடைய வாழ்க்கையில செய்த காரியங்கள், இவைகள் எல்லாவற்றுமே உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் போதியுங்கள். அவர்கள் சந்ததிக்கு சந்ததியாக நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு போதிக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இன்னும் ஆழமா சொல்றாருன்னா வசனம் 6ல வந்து பிறக்க போகிற குழந்தைக்கு அது தெரியணும். So he is very clear about something that has to be passed on because it is important. It is valuable. It changes people's lives. இது ஏன் அதிலே அவ்வளவு மும்முரமாக நிர்பந்தி சொல்லுகிறார் என்றால், இது நிச்சயமாக குழந்தைகளுக்கு அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்ல வேண்டிய மிக முக்கியம் வாய்ந்ததாக அவைகள் இருக்கிறது. Why it has to be passed on? எதற்காக இது தொடர்ந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது? Because people will know God. என்றால் தேவனை மக்கள் அறிவார்கள். And people will learn to trust God. மக்கள் தேவனை நம்புவர்களா இருப்பார்கள். And on the same side, people will never forget God. அதே சமயத்தில் தேவனை மக்கள் மறக்க மாட்டார்கள். And also people will start responding to the commandments and obeying the commandments of God. அதன் மூலமாக தேவனுடைய கட்டளைகளை மக்கள் கீழ்ப்படிகளாய் இருப்பார்கள். This is an important step that God really felt like this has to be passed on and it has to happen from family to family. இதுதான் தேவன் மிக முக்கியம் வாய்ந்ததாக அவர் சொல்றார். இது தொடர்ந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. எப்படி என்றால் குடும்பத்திலிருந்து குடும்பமாக அடுத்தடுத்து இது செல்ல வேண்டும். So as a father, it is my responsibility to see I sit and talk with my children about Jesus. நான் ஒரு தகப்பனா இருக்கேன். இது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு என்னவென்றால் நான் என்னுடைய குழந்தையோடு அமர்ந்து இயேசுவை பற்றி நான் பேச வேண்டும். I know I can say so many things about, oh, I'm so busy, oh, I work hard, I don't have time, I come home late, my children are also busy, they're not very interested, I'm calling them, they're not coming. I can say all kinds of things. நாம் ஒருவேளை சொல்லலாம், நான் மிகவும் அலுவல் நிறைந்தவனாய் இருக்கிறேன், என் வேலை பலுவாக இருக்கிறது, எனக்கு நேரமே இல்லை, என் குழந்தைகளுக்கு நேரமே இருக்கிறது, அவர்கள் வேலையா இருக்கிறது, இது போன்று ஏதோ ஒரு காரியத்தை கூட நாம் சொல்லக்கூட கூட இருக்கலாம். How will the world know about Jesus if I don't talk about it? And how will somebody know if my children are not talking about Jesus to somebody else? இது நாம் சொல்லவில்லை என்றால் உலகம் எப்படியாக இயேசுவை பற்றி அறிந்து கொள்ளும்? நம்முடைய குழந்தைகள் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லவில்லை என்றால் எப்படி அடுத்த சந்ததிக்கு அவைகள் மாறும்? That's where every people who were close to God, everybody who understood the heart of God, they felt the strong urge for families to be connected to God, for families to be connected to the church, for families to be connected to His Word, for families to be led by His Holy Spirit. அதுதான் ஒவ்வொரு குடும்பமும் பார்க்கும்பொழுது தேவனோடு அது இசைந்து இருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. அது சபையாக இருக்கும் பொழுது அதிலிருந்து நாம் இயேசுவோடு இணைந்து இருக்கக்கூடியதாக ஒவ்வொரு தருணங்களும் நாம் இசைந்து இருக்கக்கூடிய காரியங்களாக இருக்க வேண்டும். I just want to show you you know who is this person? If you are the 80s 90s kid, you will know. Somebody said that. Lance Armstrong. He was part of a cycling tournament where for 7 consecutive years he won the world championship that happens in France every single year. அவர் பார்க்கும்போது 7 வருடங்கள் அவர்
அந்த சைக்கிள் அந்த போட்டியிலே அவர் தொடர்ந்து பங்கு கொண்டார். அதில் ஒவ்வொருவரும் அவர் ஜெயித்தார். And he was on top of the world, and the whole media was behind him, and he kept receiving awards. He was pretty excited about life. அவர் பார்க்கும் பொழுது அவர் மிகவும் பிரசித்தி பெற்றவராக இருந்தார். உலகத்தின் மத்தியிலே அவர் எல்லாருக்கும் அவர் தெரிகிற காரியமாக இருந்தது. And many people also had questions. How is he doing it all the time, every year? It's not possible. It's not humanly possible. பல பேர் சொன்னார்கள், எப்படி ஒவ்வொரு வருடமும் அவரால் ஜெயிக்கக்கூடியதாக இருக்கிறது, எல்லா மனிதனாலும் இது சாத்தியம் இல்லையே என்பதாக சொன்னார்கள். And at some point he came to the world to talk about how he has been taking steroids where he gains strength from that, and because of that he was able to win those consecutive victories. ஒரு தருணம் வந்தது. அந்த தருணத்தில் அவர் வந்து மக்கள் எல்லா இடத்திலும் சொன்னார், நான் ஒரு சிறப்பான மருந்துகளை நான் எடுத்துக்கொண்டேன், அதனுடைய காரணத்தினால் என்னால் இது போன்ற காரியத்தை செய்ய முடிந்தது என்பதாக சொன்னார். He was asked, what made you come open? அவர்களிடத்தில் அவர் கேள்வியை கேட்டார்கள், என்ன காரியம் இப்படி உங்களை வெளிப்படையாக பேச வைக்க முடிந்தது? And I just want to show you a video where he talked about the reason why he came out clean. நான் ஒரு சிறு காணொளியை உங்களிடத்தில் காண்பிக்க விரும்புகிறேன். அவர் இதை பற்றி வெளிப்படையாக சொல்லும் பொழுது என்னவாக சொன்னார் என்று. Lance Armstrong, even as he was winning consecutively, many were making statements about he must be doing something wrong to have this experience. அவர் லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் அவர் வெற்றி பெறும்போது அவருக்கு பின்பாக சென்று கொண்டவர்கள் எல்லாருமே சொன்னார்கள், அவர் இதை அடைவதற்கு ஏதோ ஒரு தவறு செய்கிறார் என்பதாக சொன்னார்கள். And here he mentions, my son would always defend me. Don't say anything bad about my dad. அப்பொழுது அவர் இங்கே சொல்லும்போது சொன்னார், என்னுடைய மகன் என்னுடைய தகப்பனை பற்றி நீங்கள் யாரும் தவறாக சொல்லார்கள் என்று எப்பொழுதுமே அவர்களை எதிர்த்து சொன்னார். When I read the article about the whole thing, he just said, every time when I hear my son stand up for me, it would haunt me. What a bad example that I am. What a terrible example that I am setting for my own son. அவர் ஒரு இடத்திலேயே ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது அவைகளை அவர் எழுதியிருந்தார். அவர் சொன்னார், என்னை நம்பி என்னுடைய மகனுக்கு ஒவ்வொரு முறை என் மகன் அதை செய்யும்பொழுது எனக்காக நிற்கும் பொழுது நான் அவனுக்கு உண்மையாக இல்லாமல் இருக்கிறேன் என்று நான் அதிகமாக காயப்பட்டவனாய் குத்தப்பட்டவனாய் இருந்தேன். Do I want my son to become like me? நான் என்னுடைய மகன் என்னை போலவே மாற வேண்டும் நினைக்கிறேனா? And that was the time I made a decision that I'm going to come out clean and I'm going to be honest to the whole world about what I'm doing. அந்த நேரத்தில் தான் நான் முடிவெடுத்தேன், நான் யார், எப்படி இதை செய்தேன் என்பதை குறித்து நான் வெளிப்படையாக உண்மையாக இந்த உலகத்துக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று செய்தேன். So where do we have to begin, brothers and sisters, for us to build godly families? நாம் தேவனுக்குள்ளான இந்த குடும்பத்தை நாம் வளர்ப்பதற்கு நாம் எங்கு செல்ல வேண்டும் சகோதர சகோதரர்களே? Do I have to go to a counseling center? நாம் ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக செல்ல வேண்டுமா? Do I have to go and sit on top of a mountain and just meditate? நான் ஏதாவது மலைகளுக்கு சென்று அங்கு சென்று இதை குறித்து தியானம் செய்ய வேண்டுமா? Psalms chapter 128 is one scripture that really gives us a clear direction. இங்கு சங்கீத புத்தகம் 128ஆம் அதிகாரம் இது இந்த தருணத்திற்கு சரியான ஒரு வழியை நமக்கு அவைகள் காண்பிக்கிறது. Verses 1 to 4 in Psalms 128. சங்கீத புத்தகம் 128ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடி போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆமென். Brothers and sisters, it begins with a strong commitment towards God. இது எங்கு ஆரம்பிக்கிறது என்றால் தேவனோடு ஸ்திரமான ஒரு தொடர்போடு இருக்க வேண்டும் என்பதாக. Bible talks about in verses 1, blessed are all who fear the Lord, and because you fear God, you make a choice to walk in obedience to that particular God. இங்க பார்க்கும் பொழுது நாம் தேவனுக்கு பயந்து இருக்கக்கூடிய மக்கள் என்பதாக சொல்லும் பொழுது நீங்கள் தேவனுக்கு பயந்து நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் சரியான பாதையிலே சரியான காரியங்களை செய்யக்கூடிய. God is saying, when you look around, you see so much of broken families around. When you look around, you can see so much of broken lives around. But in spite of all those brokenness around you, I have a family along with me in my kingdom which is not broken. And I want to bring it before all of you. And this is exactly what God started to say. Hey, you know what? It all starts from
your commitment towards myself. இங்கு பார்க்கும்பொழுது நம்மை சுற்றி பார்க்கும்பொழுது உடைந்த குடும்பங்களை நாம் சுற்றி பார்க்கிறோம், உடைந்த இருதயம் உள்ள மக்களை நாம் சுற்றி பார்க்கிறோம். இவைகளுக்கு மத்தியிலே பார்க்கும்பொழுது நாம் தேவனோடு இசைந்து இருக்கும் பொழுது நம்மளுடைய குடும்பமானது எப்படி நெருக்கமாக ஒரு பிணைப்போடு இருக்கிறது. இதைத்தான் அவர் அங்கு சொல்லுகிறார். இந்த வரையாக நீ தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நீ ஒரு பிணைப்போடு, ஒவ்வொரு குடும்பமும் தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது ஒரு பிணைப்புள்ள குடும்பமாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். So he says every husband has to make a choice. ஒவ்வொரு கணவனும் இந்த தேர்வை எடுக்க வேண்டும். Am I going to fear God? நான் தேவனுக்கு பயப்படுகிறேனா? Am I going to make a decision to walk in obedience towards God? நான் தேவனை நோக்கி நான் கீழ்ப்படிதலோடு நான் பயத்தோடு செல்கிறேனா? With all my confusions, with all what I hear from the world, still if I make a decision to do that, in verses 2 he says, you will eat the fruit of your labor. இங்கு நான் எல்லா சூழ்நிலைகளும், எல்லா பிரச்சனையும் என் கண்களுக்கு முன்பாக காதுகளுக்கு கேட்கிற எல்லாவற்றுக்கும் நான் மத்தியிலே தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது நான் படுக்கிற அதற்கு என்னவென்றால் அதற்கான கனிகள் நாம் பெறுவோம் என்பதாக சொல்கிறார். Exactly. Blessing and prosperity will be yours. உனக்கு பாக்கியமும் மேன்மையும் உண்டாகும், நன்மையும் உண்டாகும். So in verses 1 he is very clear. For any family to grow to become a godly, a sacred family, it starts from their commitment towards God. நாம் ஒரு குடும்பமாக பார்க்கும்பொழுது நாம் இசைந்து நாம் இருக்க வேண்டும் என்று வரும்பொழுது நாம் தேவனுக்கு பயந்த ஒரு காரியமாக அவைகள் இருக்கும். Husband gets up in the morning and he just looks up to God and spends time with God. கணவனாக காலையில எழுந்தவுடன் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கவும் தேவனோடு ஒரு நேரத்தை செலவழிக்கிறவனா இருக்க வேண்டும். The problem with most of us as husbands is we think we know everything. எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயமே இல்லை. This is the biggest problem of pride, that men are somebody that we carry all the time. நாம் எனக்கு எல்லாமே தெரியும் என்ற இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு எண்ணத்தோடவே, அந்த பெருமையான எண்ணத்தோட நாம் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறோம். But if every husband, if every man, if every father decides, I know I have this problem of pride, but still deep inside I know my weakness and I know how much I need God, and I'm going to search that God every single day when I get up in the morning. நான் எல்லாருக்குமே தெரியும், எல்லா கணவனும் சரி, எல்லா தகப்பனுமே, நான் எனக்கு தெரியும் நான் அவராக இருக்கிறேன், சரியாக செய்யவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் நான் தேவனை நோக்கி நான் சார்ந்திருக்க போகிறேன் என்ற காரியமாக ஒருத்தரும் உணர வேண்டும். And every husband does that. You know what happens to the wife? Verses 3, your wife will be like a fruitful vine within your house. எல்லா கணவர்களும் எல்லா தகப்பனும் இது போன்ற காரியங்களை கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய காரியங்களை செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்றால் அவங்களுடைய மனைவியாக அவர்கள் கனி கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் வீடுகளில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். கனிதரும் திராட்சை கொடி, உலர்ந்து போன ஒரு திராட்சை கொடியோ, துவண்டு போன ஒரு திராட்சை கொடியோ, எங்க போகணும், எந்த இடத்துல படர்ந்து செல்லணும்ன்ற ஒரு வழி தெரியாத ஒரு பெண்மணியாக இங்க பைபிள்ல சொல்லப்படவில்லை. கனிதரும் ஒரு சந்தோஷமான, வளர்ந்து கொண்டிருக்கிற நிறைவான ஒரு திராட்சை கொடியை போல் அந்த பெண்கள் மாறுகிறார்கள். காரணம், it starts from the husband. Whereas he gets up in the morning, he is searching God. He is spending time with God's word. And the wife is so excited about it, and she does the same thing, and she is so fruitful, she is so happy, she is so satisfied, she is so joyful. இங்கு பார்க்கும்போது கணவனானவர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து தேவனோடு சஞ்சரித்து அவரோட நேரம் செலவழித்து அவருடைய காரியங்களை கற்றுக்கொண்டு அவர் ஒரு உதாரணமாக வாழும் பொழுது அதனுடைய வெளிப்பாடு எங்கு வருகிறது என்றால் மனைவி இடத்தில் வருகிறது. அவர்கள் இவர் செய்வதை பார்த்து அவர்களும் அதை செய்யக்கூடியவர்களாக, அவர்களும் கனி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் மலரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், மேன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். So when the husband and the wife and the father and mother doing that, what happens to the children? இங்கு கணவனும் மனைவியும் அவர்கள் தொடர்ந்து காரியங்களை செய்யும் பொழுது தகப்பனும் தாயும் செய்கிற காரியங்களை பார்க்கிற குழந்தைகள் என்ன நடக்கிறது? Your children will be like olive shoots around your table. உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒலிவ கருவை போல இருப்பார்கள். அதாவது ஒலிவ மர கண்டுகளை போல அந்த வீட்டுக்குள்ளாக சந்தோஷமாக உலா வந்து கொண்டிருப்பார்களாம். கிரம்பிள் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு நான் வெளியே வர மாட்டேன். You understand what I'm saying? That's the challenges that we all face many times with our children. But Bible talks about a children who are so vibrant, who are so satisfied with life, who are so happy and joyful. Where do you think it all started from? Not by going and pulling the mobile from the hands.
not by shouting and screaming at them. It's just a matter of the husband and wife sits and spend time with God. And that passes on. That joy, that vibrancy passes on, and the children also prefer to be happy and joyful like how the parents are. இங்கு குழந்தைகள் பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் உற்சாகம் அடைகிறவர்களாய், மிகுந்த சந்தோஷம் அடைவர்களாய், அவர்கள் மலரக்கூடியவர்களாய், அவர்கள் சிறப்பான காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். இது எதனால் என்று பார்க்கும் பொழுது தகப்பனும் தாயும் அவர்கள் விட்டு செல்கிற அவர்களுடைய முன் உதாரணத்தை பார்க்கும் பொழுதுதான். எப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் அக்காரியத்தை செய்யவில்லை என்றால் அந்த நேரத்திலே அவர்களுடைய கையில் இருக்கிறத பிடிக்கி விட்டு அவர்களிடத்தில் கடினமாய் நடந்திருக்கிறது மூலமாக இந்த காரியங்கள் மாறாது. மாறாக அவர்களுக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு காரியங்களை நீங்கள் அதனை செய்யும் பொழுது அதனை பார்க்கிற அவர்களும் இது போன்று செய்கிறார்கள். In verses 4 he's saying this will be a blessing. God is saying this is exactly how a family has to be. This is exactly how the head of the family, the husband has to be, the wife has to be, and eventually this is how the children will be. And Bible says this will be a blessing. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குடும்பங்கள் தான் தேவனுடைய கண்களில் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை தான் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். And then he says for the man who fears the Lord. It starts with a man. Brothers, I think it is time that we really start to stand up to take the lead. கணவன் பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு உதாரணத்தை மேற்கொள்ளும் பொழுது, மனைவி உதாரணத்தை மேற்கொள்ளும் பொழுது, தாய் தகப்பனாக அவர்கள் உதாரணத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த பார்க்கின்ற குழந்தைகளும் அவர்கள் அந்த உதாரணத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படி குடும்பமாக ஒரு நல்ல இந்த நற்காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் போது அந்த இடத்தில் தான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் அந்த குடும்பமானது ஆசீர்வதிக்கப்படும் என்பதாக நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இங்கு தேவனுக்கு பயந்து இருக்கிற மகன் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது ஆண்களாக இருக்கிற நாம் தான் முதல் காரியங்களை வேலை செய்ய வேண்டும். இது என்னோட கன்விக்ஷன். இன்னைக்கு இந்தியா இப்படிப்பட்ட ஒரு லெவலில் இன்னைக்கு ஒரு குடும்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இன்னைக்கு இருக்குன்னா அதற்கு ஒரு மூல காரணம் நான் சொல்றது மனைவிகள், தாய்மார்கள் தான். They fight incredible battles to protect their family. They stand strong, praying every single day. And their prayers are so powerful that it continues to knock the doors of heaven. And it is because of them those drunkard husbands repent and get out of that. Those wayward men who are running behind the world for some silly worldly stuff, at some point they change and come out of that. நேற்றுக்கு ஒரு பையன், நான் பைபிள் படித்த ஒரு பையன், ஒரு பல வருடங்களுக்கு முன்பாக பைபிள் படித்த ஒரு பையன் நேற்றுக்கு என் வீட்டுக்கு வந்து அங்கிள் எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு ஒரு கார்டு கொடுத்தான். அவங்க கூட நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பிரிந்து இருந்தாங்க. நிறைய முயற்சி எடுத்தோம் அவங்க அப்பா அம்மா திரும்ப வர்றதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழித்து நேற்றுக்கு வந்து சொன்னால் அங்கிள் ஒரு குட் நியூஸ் அங்கிள், லாஸ்ட் 2 இயர்ஸாக எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் ஒன்றா இணைஞ்சிட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி என்னுடைய மேரேஜ் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் அங்கிள் எங்கள் அப்பா அம்மா சேர்ந்து பண்ணுறாங்க. யூனோ I saw the wife fight. I saw the mother of this young man fight to see how she can hold the family together. How long are we going to remain silent as men? Watch our wives fight for the family. God wants us to take the lead. God wants us to keep the first step towards reaching out to God, to be an example. And I really pray that as men we would really make that decision today. இங்கு மனைவிகளும் தாய்மார்கள், பல மனைவிகள் பல தாய்மார்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனிடத்திலே அதிகமாய் ஜெபித்திருக்கிறார்கள். அந்த ஜெபத்தின் அவர்களுடைய உருக்கமான ஜெபத்தினால் பரலோகத்தின் கதவுகளை அவர்கள் தட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் பல ஆண்களுடைய வாழ்க்கை பல நேரங்களில் மாறினது. குடிப்பழக்கத்தில் இருந்த அந்த ஆண்களுடைய காரியங்கள் மாறினது. பல சிறு சிறு காரியங்கள், சிற்றின்பங்கள் அவைகளுக்கு பின்பாக ஓடின பல ஆண்மகன்கள், அவருடைய மனைவிகள், அவருடைய தாயார் அவர்கள் ஜெபித்ததின் காரணத்தினால் அவைகள் மாறக்கூடியதாக இருந்தது. சகோதரர் சொன்னது போல அவர் ஒரு மகனோடு வேதாகமம் படித்த பொழுது அவருடைய தாய் தகப்பன்கள் பிரிந்திருந்தார்கள். ஆனால் அவர் சொல்லும் பொழுது என்னுடைய தாயார் அதிகமாய் ஜெபித்தார்கள். இன்று அவர்கள் இருவருமே அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொன்ன காரியங்கள்
ஆனால் இங்கு பார்க்கும்போது அந்த சகோதரி அவர்கள் தொடர்ந்து அவர்கள் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து ஜெபித்ததின் காரணத்தினால் அவர்கள் அதிகமாக இணையக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்று சகோதரிகள் அது போன்று அவர்கள் ஜெபத்தினால் அவர்கள் உறுதியாக இருந்து அவர்கள் வேண்டுகோளாக இருக்கிறார்கள். நாம் சகோதரர்களாக இருக்கிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? You know, as a church, brothers and sisters, we have really taken up this challenge to work towards building godly families. And I really pray that as men we will take the lead, as women we will also follow those amazing examples that every husbands take the lead. And I pray that, you know, somewhere down the line we can see all of us being part of a family where we put number God as one, where we love each other in our families also. இந்த சபையாக பார்க்கும்போது இதைதான் நாம் சபையாக நாம் குடும்பங்களாக நாம் மேம்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல முயற்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். கணவனானவர்கள் அவர்கள் குடும்பத்தை நல்லொழுக்கத்தின் நல் வழியிலே அவர்கள் வழிநடத்தவும், அவர்களை தொடர்ந்து மனைவியும் அவர்களோடு சேர்ந்து இசைந்து அந்த காரியங்களை சிறப்பாக செய்யும் பொழுது நாம் அனைவருமே அவர்களுக்கு பின்பாக ஒரு ஒத்துழைப்போடு நாம் அனைவரும் இருந்து எல்லாரும் சேர்ந்து சபையாய் மென்மேலும் நாம் வளரக்கூடியவர்களாக இருப்போம். When our families changes, we are not going to remain silent. நம்மளுடைய குடும்பம் மாறும்போது நாம் பார்த்துக்கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. We are going to reach out to families around us. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற குடும்பத்தையும் நாம் சென்றடைவோம். Every family in our neighborhoods are going to reach out to us. நம்மை அண்டையில் இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தையும் நாம் சென்றடைவோம். And they are going to talk to us. What is the difference in your family? Why are you all so happy and joyful? அவர்கள் உங்களிடத்தில் கேட்கலாம், என்ன நடக்குது உங்கள் குடும்பத்தில், எப்படி நீங்கள் எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம்? அவர்கள் நம்மை பார்த்து கேட்கக்கூடும். I'm telling you, the whole of Chennai can be impacted by one family. ஒரு குடும்பம் நல்ல உதாரணத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த சென்னை மாநகரம் முழுவதுமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். Let's start that in our families, brothers and sisters. நம்மளுடைய குடும்பத்திலிருந்து இவைகளை நாம் ஆரம்பிப்போம் சகோதரர்களே. Let's bring back God. நம்மளுடைய தேவனத்தை நாம் திரும்ப கொண்டு வருவோம். Let's bring back His word. அவருடைய வார்த்தையை நாம் திரும்ப கொண்டு வருவோம். Let's bring back prayer within the family. ஜெபத்தை நம்மளுடைய குடும்பத்திற்காக கொண்டு வருவோம். Let's bring back talking to one another in a godly way of inspiring, encouraging, calling each other higher. நாம் ஒருவருக்கொருவர் நாம் பேசக்கூடியவர்களாய் தேவனுக்குள்ளாய் பேசக்கூடிய ஒருவரை உற்சாகப்படுத்தி ஒருவரை நாம் தேவனுக்குள்ளாக உயர்த்தும்படியான காரியங்களை செய்வோம். Let that bring glory to God. God bless all of you. Amen. அதன் மூலமாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.